அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் எல்லோரும் நலமாய் இருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே அழகான மதிப்புமிக்க ஒரு நீல வண்ண கல்லை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கல்லை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா, ஒரு துண்டு வானத்தை உங்க கையில வச்சிருந்தா என்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ அது போல ஒரு மகிழ்ச்சியை அது உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நீல வானத்தை போலவே அவ்வளவு அழகான ஒரு கல் அப்படின்னு அதை சொல்லலாம். ஆங்கிலத்துல இந்த கல்லை டர்காய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல் வெறும் நீல வண்ணத்துல மட்டும் இல்லாம பச்சை நீலமணி என்று கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா இது பச்சையும் நீலமும் கலந்த வண்ணமாக கூட சில இடங்கள்ல இந்த கற்கள் கிடைக்கின்றன. பண்டை காலத்திலிருந்தே இந்த கற்களை எல்லோருமே மிகுந்த ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் அணிஞ்சிருக்கிறாங்க. அதாவது ராஜா ராணிகள் மட்டும் இல்லாம போர் வீரர்கள், குருமார்கள் மற்றும் சாதாரண பிரஜைகள் எல்லோருமே இந்த கற்கள் மீதான மிகுந்த ஆர்வத்துடனும் இதை பயன்பாட்டில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கனவை போல இருக்கக்கூடிய கல் அப்படின்னு இதை சொல்றாங்க. ஒரு கனவை போல அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய கல் அப்படின்றதுனால இதை கனவு கல் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இந்த நிறத்தை பார்த்தாலே கடல், வானம் இரண்டுமே நெருங்கி சந்திக்கக்கூடிய ஒரு வகையாக இவ்வளவு அழகை தனக்குள் வைத்துக் கொண்டு பார்ப்பவர்களை எல்லாம் கவரக்கூடிய வண்ணமாக இருக்கின்ற இந்த கற்களை விரும்பாதவங்களே இருக்க முடியாது. இப்போ இந்த நீல வண்ண கல்லை பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் அதுதான் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இது மாதிரி பல கற்களை பற்றின தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இவை ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதோட பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைத்துவிடும். இந்த டர்காய்ஸ் கற்கள் வெறும் அழகான கற்கள் மட்டும் கிடையாது. சொல்ல போனா இத ஒரு புவியியல் அதிசயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இது எப்படி உருவாகுதுன்னா தாமிரம், அலுமினியம், பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களை கொண்டிருக்கிறது. இந்த கனிமங்கள்ல இருக்கக்கூடிய நீர் கோடிக்கணக்கான ஆண்டுகளா இந்த கற்களுக்குள்ளேயே இந்த கனிமங்களோட வினையாற்றி உருவாக்குகின்ற நீலம் தான் இந்த கல்லினுடைய வண்ணமாக இருக்கு. இந்த நிறத்தை ராபின் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையுடைய முட்டை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ராபின் பறவையினுடைய முட்டை நீல வண்ணமாக இருக்கும். இந்த கல்லும் கூட அந்த நீல வண்ணத்தை போலவே இருக்கு. அதனால இத ராபின் பறவையினுடைய முட்டை நீலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்லினுடைய நீளமானது ரொம்ப அழகான வெளிர் நீளமாக இருக்கலாம், கொஞ்சம் ஆழ்ந்த நீளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பச்சை கலந்த பச்சை நீளமாகவும் இந்த கற்கள் இருக்கு. இந்த கல்ல மெல்லிய நரம்புகள் போன்ற சில கோடுகள் கூட இருக்கு. அது ஏன்னு சொன்னா பக்கத்துல அந்த மைன்ஸ்ல அருகில் இருக்கக்கூடிய கற்களினுடைய அந்த இம்ப்ரெஷன்ஸ் அதுல படுறதுனால இந்த கற்கள்ல ஒரு வகையான மெல்லிய ஃபெதர் போன்ற பறவையினுடைய இறகு போல மிக மெல்லிய சில கோடுகள் அதுல இருக்கு. இந்த கோடுகளை ஆங்கிலத்துல மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையினுடைய ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு கூட இந்த மேட்ரிக்ஸ் கோடுகளை நாம் சொல்லலாம். இந்த பச்சை நீலமணிக்கு உலர்ந்த பாலைவனங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவை அங்குதான் அதிகமா உருவாகின்றன. அதாவது ஈரான், எகிப்து, டிபெட், சைனா போன்ற இடங்கள்ல மட்டுமில்லாமல் அமெரிக்காவினுடைய அரிசோனா மாநிலத்திலும் இந்த கற்கள் அதிகமாக கிடைக்கின்றன. ஈரான்லயும் இந்த கற்கள் கிடைக்கின்றன. அதாவது அதை என்ன சொல்றோம்னா பெர்ஷியன் டர்காய்ஸ் அல்லது பாரசீக டர்காய்ஸ் என்று சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கற்கள் தான் இந்த பச்சை நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய டர்காய்ஸ் கற்களாக இருக்கின்றன. இந்த பெர்ஷியன் டர்காய்ஸ், அரிசோனா டர்காய்ஸ் இவற்றில் அதிக அளவு மேட்ரிக்ஸ் இருக்கிறது இல்ல. இந்த மேட்ரிக்ஸ் இல்லாத கற்கள் ரொம்பவே அரிதான கற்கள். ஸ்லீப்பிங் பியூட்டி, கிங் மேன் அப்படின்னு பல வகையான டர்காய்ஸ் கற்கள் அரிசோனால ரொம்பவே ஃபேமஸ். ஒவ்வொரு வகைக்கும் அதோட தனித்துவமான நிறமும் அதனுடைய தனித்துவமான அமைப்பும் இருக்கு. சில கற்கள் நல்ல அடர்த்தியான நீல நிறத்திலையும், சில கற்கள் நான் முன்னவே சொன்ன மாதிரி பச்சை நீளமாக ஒரு அழகான ஒரு பீகாக் ப்ளூன்னு கூட அதை சொல்லலாம், அப்படின்னு கூட அது இருக்கும். சில வகைகள்ல பாத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் கருப்பு நிற கோடுகளை கூட கொண்டிருக்கும். இந்த கல் ரொம்ப காலமாவே மதிப்பு மிக்க கல்லாகத்தான் கருதப்படுது. இதை ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வகையான கலாச்சாரங்களும் இதை போற்றி பயன்படுத்தி இருக்கிறாங்க. மனித வரலாற்றிலேயே எகிப்து தேசம்தான் முதலாக இந்த கல்லை
அதிக அளவுல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எகிப்தியர்கள் சினாய் தீபகற்பத்துல இருந்த சுரங்கங்கள்ல இருக்க இந்த கற்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதற்கு மெஃப்காட் என்று பெயர் வைத்தாங்க. அதற்கு என்ன அர்த்தம்னா மகிழ்ச்சி என்று அர்த்தம், அல்லது மகிழ்வூட்டுவது என்று சொல்லலாம். எகிப்து தேசத்தினுடைய பேரரசி யாருன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும். அதுதான் கிளியோபாட்ரா. கருப்பழகி என்று உலகம் முழுக்க வியந்து பாராட்டக்கூடிய கிளியோபாட்ராவிற்கு இந்த டர்காய்ஸ் கற்களை மிகவும் பிடிக்கும். அவர் தன்னுடைய கிரீடங்களில் இவற்றை அணிந்து கொண்டு பல விழாக்களுக்கு சென்றிருப்பதாக வரலாறுகள் சொல்கின்றன. எகிப்திய பாரோக்கள் கூட இறந்த பிறகு அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த டர்காய்ஸ் கற்களோடு தான் அவர்களை அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா டூட்டன்காமன் அவரை அந்த மன்னருடைய சின்னமான மரணத்துக்கு பிறகு அவருக்கு அணிவிக்கப்பட்ட அந்த முகமூடி, டூட்டன்காமனுடைய அந்த முகமூடி டர்காய்ஸ் கல்லினால ரொம்ப ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. டர்காய்ஸ் ரத்தின கற்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால சான்றுகள் எங்கிருந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னா எகிப்தினுடைய பிரமிடுகளில் இருந்துதான் கிடைத்திருக்கின்றன. இந்த டர்காய்ஸ் கற்களை எகிப்தியர்கள் வாழ்வுக்கும் மறுமைக்குமான கற்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க. அதனாலதான் பேரரசி கிளியோபாட்ராவில் இருந்து பல மன்னர்கள், எகிப்திய மன்னர்கள் இதை தங்களுடைய கிரீடத்தில் பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாம அவர்களுடைய அணிகலன்களிலும் கூட பயன்படுத்தினாங்க. ஆனா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பிரமிடுகளில் அவர்களுடைய உடலை வைக்கும் பொழுது இவற்றையும் கூடவே சேர்த்து அவர்களுடைய அந்த இறந்து போன மன்னனுடைய பாதுகாப்பிற்காகவும் எகிப்தியர்கள் பயன்படுத்தினார்கள்னு நமக்கு வரலாறு சொல்லுது. எகிப்து பாரசீகம் மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய பூர்வீக குடிகள் எங்கன்னா நவாஹோ, சுனி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பூர்வீக இந்த குடிகள் இந்த டர்காய்ஸ் கற்களை வானத்திலும் நீரிலும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு, பிரபஞ்சத்தினுடைய பரிசு அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. இந்த கற்களை அவங்க நகைகள்ல, தாயத்துகள்ல அணிந்து, முக்கியமா மழை, தனக்கான உடல் நலம், பாதுகாப்பு இவை எல்லாவற்றையும் வேண்டி அதை தான் அணிந்து கொண்டும் அவர்களுடைய கடவுள்களுக்கு காணிக்கையாகவும் கொடுத்தாங்க. பாரசீகத்துல கூட பல நூற்றாண்டுகளாக போர் வீரர்கள் தங்களுடைய வாளினுடைய கைப்பிடியில, கவசங்கள்ல எல்லாம் டர்காய்ஸ் கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, மிக அற்புதமாக இந்த கற்கள் செயல்பட்டு அவர்களுக்கு எளிதான வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள்கிட்ட இருந்தது. ஏன்னா யாராலும் வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பலசாலியாக அந்த கற்கள் தன்னை உருவாக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இதை கெடு பார்வையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு தாலிஸ்மான், அதாவது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தாயத்துன்னு சொல்லலாம், அதை போலவும் அவர்கள் அணிந்து கொண்டார்கள். நவாஹோ, சுனி அப்படிங்கிற அமெரிக்க பூர்வ குடிகள் கூட இந்த டர்காய்ஸ் கற்களை வானத்திலும் நீரிலும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களினுடைய ஒரு அருமையான பரிசாக பார்க்கிறாங்க. திபேத்தினுடைய மக்கள் இந்த கற்களை ஆன்மீக அர்த்தம் உடையதாக உணர்ந்தாங்க. அதாவது இந்த டர்காய்ஸ் கற்கள் மிகவும் உயிரோட்டமான கற்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது. இந்த டர்காய்ஸ் கற்களை பழங்காலத்துல சீனாவுல கூட பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை வச்சு அவங்க அலங்காரங்கள், விழா காலத்திற்கான அலங்காரங்கள், போருக்கு போகும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அணிகலன்கள் ஆகியவற்றிலும் சீனாவுல, திபெத்ல, பாரசீகத்துல, அமெரிக்காவினுடைய பழங்குடிகள், எகிப்து நாடுன்னு மிகப்பெரிய பல முக்கியமான சரித்திர புகழ் வாய்ந்த கலாச்சாரங்கள் எல்லாமே இந்த டர்காய்ஸ் கற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பொஹீமியால டர்காய்ஸை பயன்படுத்துறதே ஒரு தனியான ஒரு ஸ்டைல், ஒரு பாணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பொஹீமியன் டர்காய்ஸ் கற்கள் அலங்காரத்தினுடைய ஒரு அடையாளமாகவே அவங்க கருதுனாங்க. ஏன்னா மிகப்பெரிய பெரிய டர்காய்ஸ் கற்களை அவர்கள் மோதிரங்கள்ல, தன்னுடைய அணிகலன்கள்ல எல்லாத்துலயுமே, அதே மாதிரி இந்த கைகள்ல போடக்கூடிய பெரிய பெரிய பிரேஸ்லெட்ஸ், அது எல்லாமே அவர்கள் வலுவான கையணிகள்னு கூட அவற்றை சொல்லலாம். அதாவது போர் வீரர்கள் எல்லாம் போடுவாங்கல்ல, ஒரு பட்டையாக கையில போடக்கூடிய பிரேஸ்லெட்ஸ், அது எல்லாத்தையுமே அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பொஹீமியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட பொஹீமியன் ஸ்டைல் டர்காய்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த, புகழ் வாய்ந்த ஒரு அணிகலனாகத்தான் இருக்கு. இந்த கல்லை யாரெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி,
ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த கல்லை போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்சோம்னியா அல்லது டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கிறவங்க இந்த கற்களை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாதத்தினுடைய ஒரு கல்லாகத்தான் டர்காய்ஸ் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த டர்காய்ஸ் கற்களை போட்டுக்கொள்ளலாம். சரி, இவ்வளவு கலாச்சாரத்தினுடைய புகழ்பெற்ற சரித்திரத்திலிருந்து புகழ்பெற்ற இந்த கற்களை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். உபரத்தினம் அப்படின்னு தான் இந்த டர்காய்ஸை நம்ம வகைப்படுத்துறோம். இது ரத்தினங்களுக்குள் அடங்காது. உபரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில இந்த டர்காய்ஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு. இவற்றுக்கு மருத்துவ குணங்கள் இருக்கு, ஆன்மீக குணங்களும் இதுக்கு இருக்கு. முக்கியமா இது நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கல். நமக்கு என்ன பண்ணுவோம், மனசுல ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் இருந்தா கூட கொஞ்ச நேரம் நம்ம மொட்டை மாடியில உட்கார்ந்து நம்ம வானத்தை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஆக இதுவும் வானத்தை போன்ற ஒரு கல், கனவை போன்ற ஒரு கல், உயிரோட்டமுள்ள ஒரு கல் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்க வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த கற்களை நம்ம அணிந்து கொள்ளும் போது மிகப்பெரிய மன அமைதியை நமக்கு அது கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். கவலைகள் எல்லாம் பறந்து போகும். நமக்கு என்ன மாதிரி கவலை இருந்தாலும் டஃப் டைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைம்ல இந்த டர்காய்ஸ் கற்களை அணியும் பொழுது அது ரொம்ப ரொம்ப மன அமைதியையும் கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த கற்கள் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தைரியத்தை இட் வில் மேக் அஸ் கரேஜஸ். அதனால இது நம்மளுக்கு மனோ தைரியத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தையும் நீக்கிவிடும். முக்கியமா நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லாகத்தான் இது இருக்கு. கெட்ட சக்திகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்மளை ரொம்பவும் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு வலுவான ஆற்றலை, மனோ அழுத்தத்தை விளக்கக்கூடிய ஒரு தன்மையையும் நமக்கு அது பரிசாக கொடுக்குது. அதனாலதான் டர்காய்ஸ் கல்லை நம்ம மோதிரமாக போட்டுக்கொள்ளலாம். தூக்கம் சரியா வரலன்னா இந்த கற்கள் அதற்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். டர்காய்ஸ் கற்களை அணிந்து கொள்ளும் பொழுது ரொம்ப அமைதியான மனோநிலையில டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கிறவங்க போட்டுக்கொள்ளும் பொழுது அமைதியாக தூங்கலாம். இப்போ இந்த டர்காய்ஸ் கற்களுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். இந்த டர்காய்ஸ் ஆனது நீல வண்ணத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சில கற்கள் பச்சையும் நீலமும் கலந்த வண்ணமாக இருக்கு. அதனால பொதுவாகவே இந்த டர்காய்ஸ் கற்களை நம்மளோட த்ரோட் சக்கரா என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டை சக்கரத்தினோட இது கனெக்ட் ஆயிருக்கு. சோ இது என்ன, தொண்டை சக்கரம் என்பதுதான் நம்முடைய பேச்சுக்கு முக்கியமானது. ஸோ கம்யூனிகேஷன் எபிலிட்டி, ரொம்ப தெளிவான சிந்தனை, தெளிவா பேசக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கிறது இந்த டர்காய்ஸ் கற்கள். அது மட்டும் இல்லாமல் பச்சை வண்ணமும் இதில் கலந்திருப்பதனால 2 சக்கரங்கள், த்ரோட் சக்கரத்தையும் மட்டுமில்லாமல் இதய சக்கரத்தையும் அது பாதுகாப்பது மட்டுமில்லாமல் நம்மளுடைய மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவுகிறது. இந்த டர்காய்ஸ் ஆனது ஒரு உபரத்னம் மட்டும் கிடையாது. வானத்தையும் பூமியையும் இணைக்கின்ற ஒரு கல், பழமையையும் புதுமையையும் இணைக்கின்ற ஒரு கல், புராணத்தையும் அறிவியலையும் இணைக்கின்றது அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அது ஒரு பாலமாக அமைந்திருக்கு. அதனுடைய நிறத்திற்கோ அல்லது அதனுடைய அழகிற்கோ, இதனுடைய வரலாற்றினுடைய சிறப்புக்காகவோ, அது தருகின்ற நல்ல பலன்களுக்காகவோ இந்த டர்காய்ஸை நீங்க அணியணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அணியணும்னு நினைக்கும் பொழுது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 5000 ஆண்டுகளினுடைய பழமை வாய்ந்த ஒரு கல்லை நம்ம போட்டுக்கிறோங்கிற ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சியையும் அது நமக்கு கொடுக்கக்கூடியது. டர்காய்ஸ் கற்கள் வேணும்னு நினைக்கிறவங்க யுனிவர்சல் எனர்ஜி சென்டரை தொடர்பு கொண்டால் எங்ககிட்ட இந்த கற்கள் இருக்கு. கட்டாயமாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். மீண்டும் இது போல முக்கியமான சில தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.